Viewers, our topic today is statistics. Exercise 14.1 ல fourth sum எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Number of heartbeats per minute 65 to 68, 68 to 71, 71 to 74 and so on. Number of women is frequency of 5. Number of women ங்கிறது the corresponding frequency அதனோட values எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அதனோட values எல்லாம் நம்ம sum பண்ணிக்கலாம். 2 4 3 8 7 4 2 sum பண்ணிக்கலாம். 2 plus 4 is 6, 6 plus 3 is 9, 9 plus 8 is 17, 17 plus 7 is 24, 24 plus 4 is 28, 28 plus 2 is 30. So sigma Fi is 30. So the total number of observations sigma Fi is 13 calculate பண்ணிருக்கோம். Next class marks calculate பண்ணலாம். Class marks na xi தான் class marks. It is the midpoint of class interval. எப்படி calculate பண்ணனும்னா இங்க இருக்கிற class width 65 plus 68 divided by 2. So 65 plus 68 divided by 2 133 divided by 2, 6 2s are 12, 6 2s are 12, 0.0, 5 2s are 10. So 66.5, 66.5, 68 plus 71 divided by 2. 68 plus 71 is 139. 139 divided by 2 is 69.5. So the value எடுத்து இங்க எழுதிக்கலாம் 69.5. Next 71 to 74. 71 plus 74 divided by 2. 71 plus 74 is 145 divided by 2 is 72.5. The value எடுத்து இங்க எழுதிக்கலாம் 72.5. Next 74 plus 77 divided by 2. 74 plus 77 is 151 divided by 2 is 75.5. Seventy-seven plus 80 divided by 2. 80 plus 83 divided by 2. 83 plus 86 divided by 2. So 77 plus 80 is 157 divided by 2 is 78.5. 80 plus 83 is 163 divided by 2 is 81.5. 83 plus 86 is 169 divided by 2 is 84.5. The values la inga calculate பண்ணி வச்சிருக்கோம். இப்போ DI ஓட வேல்யூ calculate பண்ணோம். DI னா deviation of xi from A. A ங்கிறது assumed mean. So A value எங்க இருக்குன்னா இங்க டோட்டலா 1 2 3 4 5 6 7 values இருக்கு. இதுல சென்டர் வேல்யூ கீழ 3 values இருக்கு. இங்க மேலேயும் 3 values இருக்கு. So சென்டர்ல இருக்க இந்த வேல்யூ தான் A ன்னு நம்ம எடுத்துக்கலாம். A is 75.5. So DI ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா DI is equal to xi minus A. xi எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 66.5 minus A ஓட வேல்யூ 75.5. ஸோ ஆப்போசிட் சைன் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9 வேல்யூ கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அடுத்த வேல்யூ 69.5 minus 75.5. minus 6.
இங்கே 75.5 இருக்குது, இங்கே 72.5 இருக்குது, 0 3, ஸோ -3 தான் ஆன்சர் இங்கே. ஸோ இங்கே 75.5 minus 75.5 is 0. இங்கே 78.5 இருக்குது, அதில் 75.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0 3 ப்ளஸ் 3 ஆன்சர். அதே போல் 81.5 இருக்குது, 81.5ல் 75.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0 6, ஸோ ப்ளஸ் 6. இங்கே 84.5 இருக்குது, இதில் 75.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9, ஸோ ப்ளஸ் 9 வேல்யூ. ஸோ -9 -6 -3 0 +3 +6 +9. Next, the value of ui is di divided by h. இங்கே di ஓட வேல்யூ -9 இருக்குது. இப்போ h ஓட வேல்யூ என்னென்னா கிளாஸ் இன்டர்வல் கால்குலேட் பண்ணணும். h is the class interval. இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். highest value minus lowest value. 68 minus 65 is 3. அப்போ இங்கே di ஓட வேல்யூ -9, h ஓட வேல்யூ 3 போட்டுக்கலாம். ஆன்சர் இஸ் -3. அதே போல் இங்கே -6 இருக்குது, h ஓட வேல்யூ 3 -2. இங்கே di ஓட வேல்யூ -3, h ஓட வேல்யூ 3, ஆன்சர் இஸ் -1. இங்கே 0 divided by 3 is any number divided 0 divided by any number is 0. 3 by the value of h is also 3. 3 by 3 is 1. 6 divided by 3 is 2. di ஓட வேல்யூ 9, h ஓட வேல்யூ 3, 9 by 3 is 3. இப்போ fi into xi ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். fi ஓட வேல்யூ 2, இங்கே xi ஓட வேல்யூ 66.5. ஸோ 2 into 66.5 is 5 2s are 10, 6 2s are 12, 12 plus 1 is 13, 6 2s are 12, 12 plus 1 is 13. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 133. fi ஓட வேல்யூ 4, xi ஓட வேல்யூ 69.5 இருக்குது. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஸோ fi ஓட வேல்யூ 3 இன்ட்டு xi ஓட வேல்யூ 72.5. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 8 இன்ட்டு 75.5. 8 into 75.5 is 7 into 78.5. ஸோ fi xi வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ fi இன்ட்டு di கால்குலேட் பண்ணலாம். fi ஓட வேல்யூ 2, di ஓட வேல்யூ -9. fi 4, di வேல்யூ இஸ் -6. fi வேல்யூ இஸ் 3 into di வேல்யூ இஸ் -3. So fi is 8 into di is 0.
7 into di is 3. 4 into di value is 6. So 24. 2 into 9 plus 18. Fi value 2, ui value minus 3 minus 6. Fi value 4, ui value minus 2 minus 8. Fi value is 3, ui value is minus 1, so minus 3. Fi value 8, ui value is 0, so 0. Fi value is 7, ui value is 1. Fi value is 4, ui value is 2. Fi value is 2, ui value is 3. இப்போ sigma fi xi value, sigma fi di, sigma fi ui value calculate பண்ணோம். sigma fi xi னா இங்கே என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் இப்போ டோட்டல் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 2277.0 இதனோட வேல்யூ. sigma fi di யோட வேல்யூ. ஸோ sigma fi di க்கு இங்கே மைனஸ் 18 இருக்குது, இங்கே ப்ளஸ் 18 இருக்குது. ஸோ இதுக்கு கேன்சல் ஆகிடும். மைனஸ் 24க்கும் ப்ளஸ் 24க்கும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இங்கே 21 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் 18க்கும் இந்த மைனஸ் 18க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 24க்கும் இந்த ப்ளஸ் 24க்கும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது இந்த 21ம் இந்த 9ம் தான். 21ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் 12 ஆன்சர் கிடைக்கும். அதே போல் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் 6க்கும் ப்ளஸ் 6க்கும் கேன்சல் ஆகும். மைனஸ் 8க்கும் ப்ளஸ் 8க்கும் கேன்சல் ஆகிடும். 7ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4. ஸோ sigma fi யோட வேல்யூ இஸ் 30. sigma fi xi யோட வேல்யூ 2270. sigma fi di யோட வேல்யூ 12. sigma fi ui யோட வேல்யூ 4. direct method, mean equal to sigma fi xi divided by sigma fi. fi xi யோட வேல்யூ 2270 divided by sigma fi யோட வேல்யூ 30. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல். 7 3s are 21. Two 277. So 5 3s are 15. 2 27. இது 27 கீழே எடுத்துக்கணும். 27. So 75.9. Next, assumed mean method. Formula என்னன்னா a plus sigma fi di divided by sigma fi. So the value of a is 75.5 plus sigma fi di oda value 12 divided by sigma fi oda value 30. 75.5 plus 2 by 5. 75.5 into 5 plus 2 divided by 2. 75.5 plus 2 by 5 is 0.
So in the value 2 by 5 oda value 0.4 nu potukalam. 75.5 0.4 0.9 75.9. So answer is 75.9. Step deviation method. Mean equal to a plus sigma fi ui divided by sigma fi. The value of a is 75.5. A is the assumed mean plus sigma fi ui order value 4 divided by 30. So 75.5 plus into h into h. A plus sigma fi ui divided by sigma fi into h. So into h oda value evlo? H oda value 3. So 10. 4 by 10 is 0.4. 75.5 plus 0.4 is 75.9. So answer is 75.9. The value of mean by step deviation method is 75.9. The value of mean by assumed mean method is 75.9, and the value of mean by direct method is also 75.9.